மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வேத்து ஒய்வுதுரா. என்ன இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாத்தங்காலில் அணை பிடிக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் ஃபாரின் போயிடுவோம். நாத்தங்காலில் அணை பிடிச்சிட்ருக்கோம். தமிழ்நாட்டின் முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி பொறுப்பேற்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொறுப்பு ஏற்கிறது மட்டும் போதாது, இலங்கையில் இல்லை நம் ஈழத்தை காப்பாற்ற வேண்டும். இலங்கையில் உள்ள பாராளுமன்றத்தில் சட்டசபையில் தளபதி விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய்ன்னு சொல்லக்கூடாது, தவறு, முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் இலங்கையிலே அதிகமாக குரல் எழுந்து நல்லா வரவேற்கிறார்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு தருகிறோம், தமிழகம் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து தளபதி விஜய் அவர்கள், அடிக்கடி தளபதி விஜய் தான் வருது, முதல்வர் விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணாமல், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தோள் கொடுத்து மக்களோட கை கொடுத்து களத்தில் நின்று தமிழ்நாட்டை தலை குனியாமல் தலை நிமிர்ந்து விவசாயத்தையும் காத்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். இது தளபதியோட கடமை இல்லை, உரிமை குரல். இன்று இல்லை, முடிந்து போயிடுச்சு. உரிமை குரல் ஒலித்து அது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இனிமேல் தமிழ்நாடாக இருக்கும் என்று எல்லோரும், மக்கள் அனைவரும் நம்புகிறாங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபாரின் போக 10ஆம் தேதி கிளம்புறோம் நண்பர்களே. சரியா? எங்கடான்னா சிங்கப்பூர். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டை வாழ வைத்த சிங்கப்பூர் மண்ணில் நான் கிளம்புறேன். ஓகேவா? நன்றி. நாத்தங்கால் அணை பிடிக்கிறேன். விவசாயம் என்றைக்குமே விட்டுறாதீங்க, சரிங்களா? இதுக்கு பேர் அண்டைக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கில் அப்படியே ஓரத்தை கொத்தி அப்புறம் ஈட்டுடு. சரி. தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி ரொம்ப ஓவராக தண்ணி தாகம் அடிக்குது. மோட்டருக்கு தண்ணி குடிக்க போகிறேன். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் கம்ப்யூட்டர் நின்று தட்டிட்டு போயிடுவீங்க ஈஸியாக. குனிஞ்சு நின்று வேலை பார்த்தா தான் அந்த வழி தெரியுமா. நான்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். படிச்சுட்டு வேலை இல்லாமல் விவசாயம் பார்க்குற மக்களே, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எம்சிஏ படிச்சிருக்கேன். எம்சிஏ படித்து வேலை இல்லை.
நாலேஜ் இல்லையாடா அப்படின்னு கேட்பீங்க. நாலேஜ் ஏன் இல்லை, ஓனாக வந்து வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுவேன், ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவேன், வெப் டிசைன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கோர்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கோர்ஸ் பண்ணவே இல்லை. தண்ணி குடிச்சிட்டேன், போயிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து இன்னும் ஒரு வார்ப்பு இருக்குது பாக்கி. அதை வெட்டி போட்டோன்னா முடிஞ்சுது. நம்ம கடமையை செய்யணும் இல்லையா? கடமை இல்லை, உரிமை. அதை மாதிரி மறந்துட்டேன், நம்ம உரிமையை செய்யணும். சரி, ஓகே. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.